ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பண்ணி ஃபேன்பிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ் வித் பெனிஃபிட்டோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரிக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ நான் ஃபைனலாக அப்லோட் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. கமெண்ட் ரொம்ப முக்கியம்டா. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் ஸ்டோரியில் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இது பிடிச்சிருக்குன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இருவரும் காண துடித்த நாளோ இதுதான் இருவரும் சேர துடித்த நாளோ அதில் விடுவேனா இனி ஒன்ன விடுவேனா விரலுடன் விரல் கடத்திய காதல மறப்பேனா உடன் வருவேனா உயிர் தொடுவேனா எலனு. இப்போ ஜிமின் தான் ஜங்கு கிட்ட எல்லாமே சொல்லியிருப்பான். இந்த சைடு ஜங்குக்கும் ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கும். சரி, ஓகே. ஸோ ஒன் நைட் ஸ்டாண்ட் தானே, இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுல ஒன்றும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் ஜங்குக்கும் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, அதே மாதிரி ஜிமினுக்கும் லவ்வில் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. அதனால சரின்னு சொல்லிவிட்டு இவங்க இந்த மாதிரி இவங்களோட லைஃப்பை போயிட்டுருக்குண்டா. ஸோ இப்படியே தான் ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். இந்த சைடு ஜிமின் அவனோட ஒர்க்கை பார்ப்பான். அதே மாதிரி தான் ஜங்குக்கும் அவனோட ஒர்க்கை பார்ப்பான். ஸோ அப்பப்போ இவங்களுக்குள்ளே லைட்டாக ஐ கான்டாக்ட்லாம் போகும். ஆனால் அதே மாதிரி தான் ஜங்குக்கு ஜிமின் கிட்ட ஸோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான். அவன் பாஸ், இவன் லேபர், அந்த மாதிரி தான் அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ எப்படியும் 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். இப்போ 1 வீக் கழிச்சு இந்த பக்கம் ஜிமினுக்கு தான் மறுபடியும் ஜங்கு கூட ஸோ அது மாதிரி இருக்கணும்னு அவனுக்கு ஒரு மாதிரி தாட் வருதுடா. இந்த பக்கம் ஜிமின் தான் என்னான்னு யோசிக்கிறான். எப்படி அவன்கிட்ட கேட்குறதுன்னு யோசிச்சிட்ருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமின் ஜங்குக்கு கால் பண்ணி அவனோட கேபினுக்கு வர சொல்லுவான். இந்த சைடு ஜங்குக்கும் அவன் ஜிமினோட கேபினுக்கு போவான். போயிட்டு ஸோ ஜங்குக்கு பாஸ் சொல்லுங்கள், அது 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஒரு மாதிரி பேச தடுமாறுவான். இப்போ ஜங்குக்கு தான், பாஸ் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பண்ணுறீங்க? ஓகே, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுதா? இல்லை, ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்டேன். ஒர்க்கு ஒன்றும் இல்லை பாஸ், என்னாச்சு? ஜிமினா, அவன்கிட்ட கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு, ஓகே நம்ம 1 வீக் முன்னாடி அது மாதிரி இருந்தோம்ல பாஸ், 1 நைட் ஸ்டாண்ட் இருந்தோம்ல? ஆமாம். அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? அதை பற்றி நான் ஏன் பாஸ் நினைக்கணும்? அதை நினச்சாவே மனசெல்லாம் புண்ணாக இருக்குது அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டேன். சொல்லு. நான் என்ன நினைக்கிறேன்? நான் ஒன்றும் நினைக்கல பாஸ். ஓ, உனக்கு மறுபடியும் என் கூட இருக்கணும்னு தோணலையா? ஏன்னா உனக்கு மறுபடியும் என் கூட இருக்கணும்னு தோணலையான்னு கேட்டேன். இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், எனக்கு ஏன் தோணுது? எனக்கு ஏன் தோணுது? அதுக்கு நான் என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு கேட்பான். இன்றைக்கி நைட் எனக்கு வேணும். இன்னைக்கு நைட்டு எனக்கு நீ வேணும்னு கேட்டேன், புரியுதா? பாஸ், அது என்ன பொண்ணா பொருளா பாஸ் கேட்ட உடனே வர்றதுக்கு? ஓ, அப்போ அன்னைக்கு எப்படி வந்த? நான் எங்கே பாஸ் வந்தேன், நீங்களாக தானே கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு சொல்லுவான். இந்த சைடு வாட், பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இந்த சைடு ஜிமின் தான், ஓகே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பி வா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவான். வெளியே போயிட்டு ஸோ அப்படியே திரும்பி ஜிமினோட கேபினை பார்த்துட்டு, மூஞ்ச பாரு, இவ கூப்பிட்டா வரணுமா? ஆளை பாரு,
வேற ஆளே கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சேனா? ம், ம். ஏன்டா அது முன்னாடி போய் உள்ள நின்று சொல்ல வேண்டியதானே? ஐயோ சொல்ல முடியாதே. ஆள் வேறு நல்லா அழகாக தான் இருக்கான். ஆனால் ம் ம் அது எப்படி ஒரு பாஸ் கூட போயிட்டு அன்னைக்கு ஏதோ சரக்கு அடிச்சுட்டு பண்ணியாச்சு. இன்றைக்கி எப்படி நார்மலாக போய் பண்ண முடியும்? ஒரு வேளை சரக்கு அடிச்சிருவோமா? வேணாம். அப்புறம் திட்டாருன்னா என்ன பண்ணுறது? நான் எப்படி போய் அவங்க கூட பண்ணுறது? ஆர்னிஸ் நீங்களே கேளுங்க. அன்றைக்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் நார்மலாக இருக்கேன். இப்போ நான் எப்படி போய் பண்ணுறது? ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்காது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் கேட்குறான். ஜங்குக் சொல்லிகிட்ருக்கான். இதை எல்லாமே நம்ம ஜிமின் உள்ளே நின்று அவனோட அந்த லேப்பில் வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு சிரிப்பு வருது. இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இந்த சைடு ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி நின்றுட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அவங்க வந்துட்டு ஒர்க்கு வந்து எதுவுமே யாராவது பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஒரு பெல் மாதிரி அடிப்பாங்கடா. ஸோ இப்போ ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பெல்லை டச் பண்ணுவான். அந்த சைடு ஜங்குக்கு தான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குடுகுடுன்னு அவனோட கேபின்குள்ளே ஓடிடுவான். இது எல்லாமே ஜிமின் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுவான். இப்படியே தான் வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுண்டா. இப்போ வந்து ஒரு 7:30 ஆகும். இந்த பக்கம் ஜிக்குக்கு 2 பேருமே ஜிமினோட மென்ஷனுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த பக்கம் ஜிமின் தான். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்டு ஸோ வந்து அப்படியே அவங்க ரூம்குள்ளே போக போகிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ஜங்குக் பாஸ் 5 மினிட்ஸில் ரூமுக்கு வா, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடறாங்க ஜிமின்னு. இந்த சைடு ஜங்குக்கு தான் ஓகே ஃப்ரெஷ் ஆகிட்டு போகணுமா? அப்படியே வந்தால் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு ஒரு ஒயிட் கலரில் ஒரு ட்ரெஸ் ஒரு பனியன் அந்த லாயர் மாதிரி இருக்கும்டா. ஸோ போட்டுட்டு அப்படியே உள்ளே தான் என்ட்ரி ஆகிறா ஜிமினோட ரூமுக்கு. இல்லை இந்த சைடு அந்த எப்படி சொல்கிறதுனா ஜங்குக்கு எப்படி போவான்னா ஸோ மேரேஜ் ஆனால் ஃபஸ்ட் நைட்டில் உள்ள மாப்பிள்ளை உட்காந்துருக்குள்ள பொண்ணு எப்படி ஒரு மாதிரி ஒரு க்யூட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சைனஸோடு போகும் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு போகிறாங்க உள்ள. இந்த சைடு ஜிமின் தான் உள்ளே வந்து அவனும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ பெட்டில் வந்துட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்ருப்பான். எப்படின்னா அந்த பெட்டு ஹார்னரில் சாஞ்சிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்ருப்பான். இந்த சைடு ஜிமினுக்கு ரைட்டாக ஸ்மைலே வந்துடும். ஏன்னா அவன் அப்படி தான் நடந்து வந்துட்டுருப்பான் நம்ம ஜங்குக்கு. இந்த சைடு ஜங்குக் பாஸ் ஏதாவது ப்ராப்ளமா என்ன? பாஸ் புரியல. இல்லை ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அப்புறம் என்ன சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான் குடுக்குடுன்னு போயிட்டு ஜிமின் பக்கத்தில் நின்றுக்குவான். உட்காரு உட்காரு. பரவாயில்ல பாஸ் உட்காருன்னு சொன்னேன். நான் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு உட்காருவான். இந்த சைடு ஜிமின் தான் ஆரம்பிக்கலாமா? நாம் என்ன கேமாக ப்ளே பண்ண வந்திருக்கோம் ஆரம்பிக்கிறதுக்கு? நான் என்னையா சொல்கிறது அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி பண்ணுவான். இப்போ ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். பண்ணலாமே ஆரம்பி. என்ன டச் பண்ணுறா? பாஸ் என்ன சொல்கிறீங்க? இங்கே பாரு, இந்த பாஸு பயிரெல்லாம் என்கிட்ட பேச தேவையில்ல, புரியுதா? அப்புறம் எப்படி கூப்பிட? ஜிமின்னு சொல்லு. சரி பாஸ், அது ரொம்ப கஷ்டம். அப்போ உனக்கு ஜிமின் வராது. சரி வா. கிட்ட வாடா. பாஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாஸ்ன்னு சொல்லாதுன்னு சொன்னேன். ஓகே நான் சொல்லலை. சரி வா, என்னை வந்து கிஸ் பண்ணு. ஏங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, இதெல்லாம் எனக்கு வராது. கிஸ் பண்ணுன்னு சொன்னேன். இங்கே பாருங்க, ஏதோ ஃபோர்ஸ் பண்ணிலாம் வர வைக்க முடியாது. அது உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ்
ஆ புரியல. இல்லை, கிஸ் பண்ணணும்னு தோணி நான் கிஸ் பண்ணால் தான் அது வந்து நல்லா இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்பான். இந்த சைடு ஜங்குக்கு தான். நான் அது எப்படின்னு சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலையே. நீ சொல்லி கிழிச்ச வரைக்கும் போதும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுவான், ஜங்குக்கு எழுத்து பெட்டில் போட்டு அப்படியே கிஸ் பண்ணுவேன்டா. பஸ் 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 பாஸ்ன்னு சொல்லாத, கிஸ் பண்ணுறல ஃபீல் பண்ணு. இல்லைங்க இல்லைங்க வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே இந்த பக்கம் ஜிமின் தான் ஜங்குக்கு அப்படியே இழுத்து செம்மையாக கிஸ் பண்ணுவேன்டா. கிஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு க்யூட்டான சாங்கோடு அங்கே ஒரு ஒரு சிறு வலி இருந்ததுவே இதயத்திலே இதயத்திலே ஒரு திருவிழி தடவியதா அமிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே உதிரட்டுமே உடலின் திரை அதுதான் இனி நிலாவின் கரை கரை அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழை துளி இவைதானே இவளினி இவை இரண்டும் தனித்தனி. அங்கே ஒரு மேக்கவுட் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா, இப்போ மேக்கவுட் எல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படி ரொம்ப டயர்டாக ஜிமினை தான் பார்ப்பான். அந்த சைடு ஜிமினும் ஜங்குக்கை தான் பார்ப்பான். இப்போ ஜிமின் தான் ஃபஸ்ட்டில் வேணான்னு சொன்னாலும் எல்லாம் பண்ணுறடா. செம்மையாக இருக்குது. நான் எங்கே பண்ணேன்னு நீங்கள் தான் பண்ணினீங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் அப்படியா, ஏன் நீ பண்ணலையா? நீங்கள் பண்ணினதுனால தான் நான் பண்ணினேன், நல்லா தாண்டா பண்ணுற அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான் பாஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னமா இருக்குது, அப்படிலாம் சொல்லாதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஸோ டர்ன் பண்ணி படுப்பான். சைட் ஜிமின் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பேக் பண்ணிவிட்டு படுப்பான். பாஸ் பாஸ்ன்னு சொல்லாத. சரிங்க. அது என்னடா, என்னங்க வாங்க, அது அது அப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கு பேக் பண்ணிட்டு படுத்துக்குவான். ஸோ இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுவான். பார்த்தா ஜங்குக்கோட செஸ்ட்டில் ஜிமின் வந்து அவ்வளோ அழகாக டைட்டாக ஹக் பண்ண மாதிரி படுத்திருப்பான். இந்த சைடு ஜங்குக்கு தான் ஜிமினை பார்ப்பான். அந்த மர்சி ஹேரில் மார்னிங் ஃபேஸில் அவ்வளோ அழகாக இருப்பான் நம்ம ஜிமினை பார்க்கவே. இந்த சைடு ஜங்குக்கு அதை அப்படியே அட்மையர் பண்ணி பார்ப்பான். பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணலான்ட்டு கிட்ட போவான். இந்த சைடு ஜிமின் அப்படியே ஏஞ்சிக்குவான். ஏஞ்சிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏந்திருப்பான். இந்த சைடு ஜிமினும் இந்த சைடு ஜங்குக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, எதுக்கு இப்படி பயப்படுற, நார்மலாக பேசு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் சரி ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் ஏஞ்சி போவான். இப்போ ஜங்குக்கு தான். ஸோ ஜிமின் பேக் சைடில் தானே பார்ப்பான். ஸோ பேக் சைடு வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சைடு ஜங்குக்கு தான் ஜிமினோட பட்லேயே அடிக்கணும் போல் இருக்கும். அவர் தான் பாஸ் ஆச்சே. ஸோ ரிட்டர்ன் ஏதாவது ரிவெஞ்ச் எடுத்துட்டாருன்னா என்ன ஆகுறது, அதனால் ஸோ பயந்துக்கிட்டு அவர் எதுவும் பண்ண மாட்டான் ஜங்குக்கு. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அவனோட கேபின் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டு குளிக்க போயிடுவான். இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், சரின்னு போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வருவான். இப்போ அப்படியே இவங்க 2 பேரும் ஆஃபீஸ் போயிடுவாங்கடா. ஆஃபீஸ் போயிட்டு அன்னைடே அப்படியே தான் போகும். இப்படியே வந்து ஒரு 1 வீக் பாஸ் ஆகுண்டா. இந்த சைடு ஜிமினும் ஜங்குக்கும் ஓரளவுக்கு வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தனித்தனி ரூமில் தானே படுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரே ரூமில் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி வந்து ஒவ்வொரு மேக்கவுட் போகும். இந்த சைடு ஏஞ்சி பார்க்குறப்பெல்லாம் ஜங்குக்கு ஜிமினை பார்ப்பான். ஜிமின் அவ்வளோ அழகாக இருப்பான். ஸோ இப்போ வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஜிமினை வந்து பாஸ்ன்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக ஏங்க வாங்க போங்க அந்த மாதிரி தான் கூப்பிட்டுட்ருப்பான்.
இப்போ ஒன் ஃபைன் டே தான் ஜ ஜிமின் வந்து ஒரு ஒரு பார்ட்டிக்கு போகிற மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கான். அந்த சைடு ஜங்குக்கு தான். ஸோ ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து ஜிமினோட ரூமுக்கு தான் வருவான். வந்துட்டு அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வைக்கணும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிட்ருப்பான். இந்த சைடு ஜிமின் தான் அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே டவல் வியர் பண்ணிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே வருவான். ஹே ஜங்கு, ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டிங்களா என்ன? இந்த 5 மினிட்ஸ் ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமின் என்ன பண்ணுவான், ஸோ போயிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து அப்படியே பார்த்துட்டு அந்த ஜங்குக்கு எடுத்து வச்சிருப்பான்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு, ஸோ அப்படியே வந்துட்டு அந்த எப்படின்னா அந்த மிரர் முன்னாடி உட்காருவான்டா. ஸோ வந்து அந்த மேக்கப்லாம் போடுறதுக்காக இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஜிமின் பக்கத்தில் போய் உட்காந்துக்குவான். உட்காந்துட்டு என்ன பண்ணுவான், அப்படியே பார்த்துட்ருப்பான். நம்ம ஜிமின் தான் இந்த சைடு ஜிமின் வந்து ஜங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஸோ என்ன பண்ணுவான்னா அதோட மேக்கப் ஐட்டம் ப்ராடக்ட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணிகிட்ருப்பான். இந்த சைடு ஜங்குக்கு தான், ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன், டச்சப் பண்ண போகிறேன். ஏங்க அதுக்கு எதுக்குங்க இவ்வளோனா எனக்கு புரியல. இல்லைங்க, அது என்னங்க, க்ரீம் இருக்குது, அப்புறம் பவுட்ரு இருக்குது, அப்புறம் இது என்னங்க இதெல்லாம்? அதுவா, இது வந்து ஃபேஷியல், ஸோ இது வந்து சன்ஸ்க்ரீன், இது வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்கின்னை வந்து ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் இது வந்து லிப் பாம், இது வந்து எல்லாம் ஃபேஸும் முடிச்சதுக்கப்புறம் போடுற வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு, ஓ பட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த சைடு ஜிமின் தான் முறைப்பான். இல்லைங்க, எதுக்கு முறைக்கிறீங்க? இதெல்லாம் போடாமலே நீங்கள் அழகாக க்யூட்டாக இருக்கீங்க, எதுக்குங்க இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், நான் அழகாக இருக்கேன்னா? அச்சோ ஏங்க நீங்கள் வேறு, சும்மா அப்படி லட்டு மாதிரி மல்கோ மாதிரி மொழுன்னு எவ்வளோ அழகாக இருக்கீங்க. அப்படியா இருக்கேன்? ஆமாங்க. ஓஹோ, பட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு நான் எப்பவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன், புரியுதா? அதை பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். ஏய் என்ன சொல்ல, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், ஸோ அதெல்லாம் எடுத்து வந்து அவனோட ஃபேஸ்லாம் அப்படியே அப்ளை பண்ணி ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கான். இந்த சைடு ஜிமின் தான் ஒரு லிப் பாம் எடுத்து ஸோ அவன் லிப்பில் வந்துட்டு அது போட்டுட்ருப்பான். என்னங்க இது அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்பான். இந்த சைடு ஜிமின் தான் லிப் பாம், என்னங்க வாசம் இப்படி தூக்குது, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு கேட்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவான். இப்போ இந்த சைடு ஜங்குக்கு தான், ஏங்க எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன? இல்லைங்க, நானும் டேஸ்ட் பண்ணவா? புரியல. இல்லைங்க, நானும் டேஸ்ட் பண்ணவா? என்னத்தை? அதாங்க லிப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்கு கேட்பான். சரி ஜிமின் தான், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுவான்னா அந்த லிப் பாம் எடுத்து ஸோ லிப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுவான், அப்படியே ஜங்குக்கு பக்கம் டர்ன் பண்ணி இந்தா டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுவான், ஜிமின் இருப்பான். அந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான். ஸோ என்ன பண்ணுவான்னா அந்த லிப் பாம் எடுத்து ஸோ அவனோட கையில் வந்து லைட்டாக தடவி ஸோ மூந்து பார்த்துட்டு, என்ன டேஸ்ட்டுங்க, அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு வந்து அவன் ஃபிங்கரில் வந்து அது வந்து டச் பண்ண ஒரு மாதிரி தடவிட்டு ஸோ மூந்து பார்த்து சொல்லியிருப்பான். சைடு கூட ஆன்டி ரொமான்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். சைடு ஜங்குக்கு தான், ஏங்க நான் என்னங்க பண்ணினேன்? நீ ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான், நான் ஒன்றுமே பண்ணலைங்க, சும்மா அது வந்து டேஸ்ட் தாங்க பண்ணினேன், அதுக்கே அங்கே இப்படி முறைக்கிறீங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி பண்ணுவான். இந்த சைடு ஜிமின் தான், ஒன்றும் பண்ண வேணாம், ஏஞ்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஸோ ஜிமின் வந்து ஏஞ்சி போவான். இப்போ ஜங்குக்கு பின்னாடியே போவோம். என்ன வேணும், எதுக்கு இப்போ பின்னாடியே வர? இல்லைங்க சும்மா தான் போகலான்னு சொல்லிட்டாங்க. என்ன போகிறீங்க? நான் பர்ஃப்யூம் அடிக்க போகிறேன். ஓ அதுக்கு ஏங்க அங்கே போகிறீங்க?
இங்கே தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜிமின் என்ன பண்ணுறான், ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான்டா. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாமே வெறும் பர்ஃப்யூமாக தான் இருக்குது. இந்த சைடு ஜங்குக்கு தான் அந்த ரூம்குள்ளே போனால் அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் எல்லாம் அப்படிக்கும். நாங்கள் இப்படி வாசனை தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு போவான். இந்த சைடு ஜிமின் தான், இதெல்லாம் என்னோடய பர்ஃப்யூம்ஸு. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், இது 15,000, இது 1 lakh, இது 2 lakh, ஸோ இது வந்து 5 lakh. இதெல்லாம் வந்துட்டு போட்டால் அப்படி தூக்கலாக இருக்கும். ஒரு 2, 3, 4 டேஸ்க்கு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான், நாங்கள் ஒரு ஊரையே உள்ளே வச்சுருக்கீங்க, ஒரு ஊருன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு குட்டி நாட்டையே உள்ளே வச்சுருக்கீங்க. என்ன மேட் சொல்கிற? இல்லைங்க, இதெல்லாம் விற்றா கூட நான் ஒரு பெரிய லேண்டே வாங்கி ஒரு கம்பெனியே எடுத்து நடத்திடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடு ஜிமின் தான், என்ன சொல்கிற? இல்லைங்க, இதெல்லாம் நானாக யூஸ் பண்ணது கூட இல்லைங்க. 5 ரூபாய்க்கு சோப்பு, 10 ரூபாய்க்கு பவுட்ரு, அவ்வளோதான் எங்களோட லைஃபு. ஆனால் நீங்கள் என்னடானா ஒரு ஸ்மெல்லு, ஒரு பாடி ஸ்ப்ரே, ஒரு சென்ட்டு பாட்டிலுக்காக இவ்வளோ இது செலவு பண்ணுறீங்களே, அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். சரி ஜிமின் தான், இதில் என்ன இருக்குது, உனக்கு ஒன்று தெரியுமா? ஸோ இந்த வேர்ல்டில் எது வந்து வைரலாக இருந்தாலும் ஸோ அதை நான் போய் ஃபஸ்ட்டு வாங்கிடுவேன். என்னை பொறுத்தளவு நான் பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் எதுவாக இருந்தாலும் அது வந்து குவாலிட்டி நல்லா இருக்குதான்னு பார்ப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தா அது எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான், நல்லா வாழ்கிறீங்க, வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள, ஏன் அப்படி சொல்கிற? இல்லைங்க, சும்மா தான். என்னது, என்ன ஒரு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, முடி இருக்கிறவன் அள்ளி முடியிறான், முடியில தான் அவனை பார்த்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு இருக்குது, நீங்கள் செலவு பண்ணுறீங்க, எங்களுக்கு இல்லை, அதனால நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், நீ ஏன் பார்க்குற, நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் ஜங்கு, எடுத்து யூஸ் பண்ணு. எங்கிட்ட விளையாடல, நான் இதுக்கு இதில் விளையாட போகிறேன், அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் இருக்க அந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பான். அதில் ஒன்று மட்டும் பிங்க் கலர் இருக்கும். இந்த சைடு ஜங்குக்கு தான், ஏங்க என்ன, அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவா? யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜங்குக்கு தான் அந்த ஸ்ப்ரே, அந்த பர்ஃப்யூம் எடுத்து ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா யூஸ் பண்ணுவான். அவன் பாடி ஃபுல்லாக அடிச்சுக்குவான்டாம். ஒரு மாதிரி அடிச்சுட்டு, நாங்கள் இப்படி வாசனை தூக்குது, நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க. அப்பா, இன்னும் 1 வீக்குக்கு நான் குளிக்க மாட்டேங்க. வாட்? ஆமாங்க. எங்க இதோட ரேட் என்னங்க? ஜஸ்ட் 5 lakhs. என்ன, 5 lakhs-ஆ? ஆமாம், 5 lakhs. ஐயோ, அப்போ நான் அடித்ததே ஒரு 1 lakh இருக்குமா? இருக்கும். ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே வாயை பழப்பான். சைடு ஜிமின் தான், என்னாச்சு? இல்லைங்க, சும்மா லைட்டாக தான் அதை அடித்த பர்ஃப்யூமு, இதுவே 1 lakh. என்ன லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்க? இல்லைங்க, அமௌண்ட்லாம் கேட்டுற மாட்டீங்கல்ல? வாட்? புரியல. இல்லை, இதுக்கோசரம் என்கிட்ட என்னோட சம்பளத்தில் எதாவது கை வச்சிடாதீங்க. என்ன பேசுகிற நீ? இல்லைங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி பண்ணுவான். இப்போ ஜிமின் தான், பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க, 1 லட்சம் பிடிக்காமையா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், உன்னை திருத்தவே முடியாது அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு பண்ணுவான். இப்போ ஜிமின் தான் ஸோ அந்த பர்ஃப்யூம் எடுத்து அடிக்க போவான். இப்போ ஜங்குக்கு தான் பார்ப்பான். அடிச்சிங்க, நல்லா அடிச்சிக்கங்க. என்ன வாசம் தெரியுமா? அப்படியே ஒரு மாதிரி ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லக்கல்லே சைடு ஜிமின் தான், அப்போ இதுவே நான் அடிச்சுக்குவா? அடிச்சுக்குங்க
அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜிமின் தான். ஸோ அந்த பர்ஃப்யூமை மூடி வச்சுட்டு ஜங்கு கிட்ட தான் வருவான். ஏங்க அடிச்சிக்கலையா, பிடிக்கலையா? இல்லை, நான் அடிச்சிக்க தான் போகிறேன், பட்டு எப்படி அடிக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுவான், ஜங்கு கிட்ட தான் வருவான். ஜங்குக்கு பேக்லேயே போவான். ஏங்க ஏங்க என் பின்னாடி என் கூட என்கிட்ட வரீங்க, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட கேட்டு தான் நான் பர்ஃப்யூம் எடுத்து அடித்தேன், அதுக்குன்னு என்னை அடிச்சு கிடிச்சு போடாதீங்க, இங்கே பாருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்குள்ளேயே இன்சைட் ஜிமின் என்ன பண்ணுவான், அப்படியே ஜங்கு கிட்ட வந்து ஜங்குக்கு அப்படியே ஒரே ரொட்டேட் பண்ணி அப்படியே பேக் ஹேக் பண்ணிக்குவான். என்னங்க என்னங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி நெளிவான். நீ தானே பர்ஃப்யூம் அடிக்க சொன்ன, அதுக்கு அதான் உங்ககிட்ட இருக்க பர்ஃப்யூமை நான் ஃபுல்லாக என்னோடய பாடிக்கு வந்து ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான் சரி ஜங்குக்கு. ஐயோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க, எங்கள் கை எடுங்க, அங்கெல்லாம் கை வைக்காதீங்க, கூசுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு பண்ணுவான். சரி ஜிமின் தான், எதுக்கு அப்படி ஆடாமல் இருக்க வேண்டியதானே? இல்லைங்க, நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுதுங்க. என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹக்கை பிரேக் பண்ணுவான் ஜிமின். இன்சைட் ஜங்கு பிடிச்சிங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி பண்ணிக்குவாங்க. இன்சைடு ஜிமின் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்குவான் இன்சைடு. இப்போ இவங்க 2 பேருமே ஸோ அப்படியே வந்து அந்த பார்ட்டிக்கு போயிருப்பாங்கடா. ஸோ பார்ட்டிக்கு போயிட்டு ஸோ இப்படி தான் வந்து அன்னை டேஸ் போயிடும். இன்சைடு ஜங்குக்கு ஜிமின் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆகிறான். இப்போ ஜிமினே வந்து ஜங்குக்கு விட்டு இருந்தாலும் ஸோ ஜங்குக்கு வந்து ஜிமின் இல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா வந்துட்டு ஸோ 2 பேர் வந்துட்டு ஒன் டே கூட பிரிய மாட்டாங்க. ஆனால் ஜிமின் வந்து எப்பவுமே அந்த ஆஃபீஸில் கரெக்டாக ஒர்க்கை மட்டும் பார்ப்பான். மற்ற டைமில் ஜங்கு கூட இந்த மாதிரி தான் க்யூட்டாக சின்னதாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் ஜங்குக்கு இப்போ ஜிமின் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்னென்னா ஜங்குக்கு வந்து ஜிமினே கூப்பிடலாலும் ஜங்குக்கு வந்து ஜிமினோட கேபினுக்கு வரதும் போகிறதுமா. ஸோ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு ஜிமினை பார்க்குறது, ஜிமின் கூட போய் இருக்கிறது, இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு இதில் ஜிமினுக்கு டவுட் ஆகுது, இவன் ஏன் இப்படி பண்ணுறான். அது இப்போ யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் ஸோ நமக்கே ஒரு டவுட் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த சைடு ஜங்குக்கு பண்ணுறதுலாம் ஜிமின் பார்த்துட்டு ஸோ ஒன் டே என்னன்னா ஜிமினே வந்து ஜங்குக்கு கூப்பிட்றான். இந்த சைடு ஜங்குக்கும் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கேபினுக்கு தான் போகிறான். இந்த சைடு ஜிமின் தான் ஜங்கு பாஸ் இங்கே உட்காரு, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்கக்குள்ள இந்த சைடு ஜிமின் தான், என்ன ஆச்சு, எதுக்கு நான் எங்கே போனாலும் வந்து பின்னாடி வர, இல்லை எங்கே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்க, ஸோ எப்போ பார்த்தாலும் என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு ஒர்க் இல்லையா, என் பின்னாடி சுற்றுறது தான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்கக்குள்ள இப்போ ஜங்குக்கு தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மாவா, உனக்கு நான் வந்துட்டு அந்த இதுக்கு போகிற வேலை கொடுத்தேன், ஆனால் நீ அங்கே அதை வந்து வேற ஆளுக்கிட்ட கொடுத்துட்டு ஸோ நீ ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, உனக்கு என்ன ப்ராப்ளம், என்ன ஆச்சு உனக்கு, இப்போ என்கிட்ட ஒரு 2 டேஸாகவும் நல்லா பேச மாட்டேங்கிறேன். ஸோ நானாக எழுந்திருக்க முன்னாடி என் ரூமை விட்டு வெளியே போயிடுறேன், ஆனால் என்கிட்ட நீ சரியாக பேச மாட்டேங்கிற, எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, ஆனால் என் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்க, என்ன ப்ராப்ளம் உனக்கு, என்னாச்சு உனக்கு, நீ மட்டும் டென்ஷனாக இருக்கிறது இல்லாமல் என்னையும் வந்து மைண்டெல்லாம் ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்கக்குள்ள இந்த சைடு ஜங்குக்கு தான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். இந்த சைடு ஜிமின் தான், ஜங்கு சைலண்ட்டாக இருக்காத, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, புரியுதா, இப்படி நீ சைலண்ட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் யூஸ் கிடையாது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லக்குள்ள இந்த சைடு ஜங்குக்கு தான். ஸோ என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான், அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறான். பார்த்துட்டு லாங் ப்ரீத் எடுத்து விட்டுட்டு ஓகே நான் சொல்கிறேன், ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ ஸோ மச். வாட், என்ன சொல்கிறேன், புரியலையா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதனால தான் உன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நீ ஒரு பாஸ், நான் வந்து ஒரு செக்யூரிட்டி, ஆனால் இருந்தாலும் அதை தாண்டி உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது நம்ம டெய்லி அந்த மாதிரி இருக்கிறதுனாலயா
இல்லை உன் கூட இருக்கிறதுனாலயா எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் நீ என்ன நினைக்கலாம், உன்கிட்ட பணம் இருக்குது அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு. அது எனக்கு அது எனக்கு தெரியல. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஸ்டார்டிங்கில் என்கிட்ட சொன்ன இது ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்டு இந்த மாதிரி தான். ஸோ நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். நீ உன் லைஃப்பை பார்க்கலாம், என் லைஃப்பை பார்க்கலாம் நீ சொல்லியிருக்க. எனக்கு புரியுது. ஆனால் ஏன்னு தெரியல, உன் மேலே எனக்கு இருக்க என் ஃபீலிங்ஸ் உன் மேலே இன்னும் இருக்கிறதுக்கு அதிகமாக தான் வருது. எனக்கு அது இக்னோர் பண்ண வர மாட்டேங்குது. உன்னை விட்டுட்டு போகணும்னு தோண மாட்டேங்குது. ஏன்னு தெரியல, உன் மேலே இருக்கிறதுக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அது மட்டும் உண்மை. உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜிமி, ரொம்ப லவ் பண்ணுறேன். இது கூட எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சாரி உன் நேமை நான் சொன்னதுக்கு. ஆனால் நான் உங்ககிட்ட லவ்வை சொன்னப்போ உன்னோட செக்யூரிட்டியாக சொல்லலை, ஒரு நார்மல் பர்சனாக தான் சொல்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கான்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதே நீ ஒரு பாஸாக என்கிட்ட சொல்லணும்னு இல்லை, ஒரு நார்மல் பர்சனாக என்கிட்ட சொல்லு. ஸோ நான் உன் கூட இப்போ இது வரைக்கும் 4 மந்த் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த 4 மந்தில் எனக்கு இந்த 3 மந்த்தும் உன் கூட இருந்தப்போ எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஆனால் இந்த 1 மந்த்தும் என்ன அறியாமலே நான் உன் மேலே ரொம்ப ஃபாலோ ஆகிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியல. அது மற்றவங்க கண்ணுக்கு நீ எப்படியோ என்னமோ தெரில, ஆனால் என்னோடய கண்ணுக்கு நீ ஒரு க்யூட்டான ஒரு ஏஞ்சல் தான். ஏன்னா மற்றவங்க உன்னோட கேரக்டரை யாரும் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீ அவங்கக்கிட்ட ரூடாக தான் நடந்திருக்கிற. என்கிட்ட பொறுத்தளவு நீ அப்படி இருந்தது கிடையாது. நீயாக இருந்திருக்க. உனக்கு என்ன தோணுதோ அதை என்கிட்ட நீ பண்ணியிருக்க. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீ பண்ணுவ. என்ன பேசணும்னு தோணுதோ என்கிட்ட நீ சொல்லியிருக்க. நீ எப்படிலாம் எடுக்கணும்னு நினைக்கிறியோ அது என்கிட்ட நீ இருந்திருக்க. நான் அதை வச்சு சொல்கிறேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால் எதிர்பார்க்க முடியாது. என்கிட்ட நீ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒன்று கேட்டிருந்தேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன். உன் பதிலுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேவா? உன் கார்கிட்ட வெயிட் பண்ணுறேன். ஓகேண்ணா உன்னை உன் காரில் கூட்டிகிட்டு போ. நோண்ணா பரவாயில்ல, அங்கே யாரோ ஒருத்தர் நிற்கிறான்னு நினச்சிட்டு நீ பாட்டில் கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவனோட லவ்வை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஸோ வெளியே போயிடுறான்டா. இன்சைட் ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான், போகிற ஜங்குக்கே. ஸோ எதுவுமே பேச கிடையாது. இப்போ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் ஜிமினுக்கு வேலை செய்யவே தோணலை. ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்லேயே உட்காந்துருக்கான். அதே மாதிரி தான் அங்கே ஜங்குக்கும் அவனோட கேபினில். ஸோ ஒரு மாதிரி அவனும் அப்செட்டில் தான் உட்காந்துருக்கான். ஜிமின் என்ன சொல்ல போகிறான் அப்படி இப்படின்ட்டு. இன்சைடு இப்படி தான் ஈவினிங் ஆகுதுடா. இன்சைடு ஜிமின் தான் ஸோ அவனோட ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வெளியே வரான். பார்த்தா அங்கே ஜங்குக்கு இல்லை. ஏன்னா அவன் எப்பயுமே அந்த வெளியே ஜிமின் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் இந்த டைம் ஜங்குக்கு அங்கே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கிங்க்கு போகிறான். அங்கே பார்த்தா ஜங்குக்கு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இன்சைடு ஜிமின் தான் ஸோ ஜங்குக்கு எதுவும் கேர் பண்ணிக்காம அவன் பாட்டில் போயிட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிறான். இன்சைடு அப்படியே திரும்பி ஜங்குக்கு தான் பார்ப்பான். ஆனால் அந்த சைடு ஜங்குக்கு அப்படியே ஹெட்டை டவுன் பண்ண வாக்கிலே நிற்பான். இப்போ அந்த கார் கண்ணாடியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த சைடு ஜிமின் தான் ஜங்கு பாஸ் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் வருவான். உட்கார் பாஸ். என்ன சொல்கிறீங்க? உட்காரு பாஸ். அப்போ உங்களுக்கு ஓகேவா? உட்காரு சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு அப்படியே உட்காருவான். இப்போ ஜிமின் எதுவுமே பேச மாட்டான், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான். ஸோ அவன் பாட்டில் ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருப்பான். சைடு ஜங்குக்கு தான் ஸோ அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்டு வருவான், ஏதாவது பேசுவானா மாட்டானான்ட்டு. ஆனால் ஜிமின் எதுவுமே பேச மாட்டான், அப்படியே சைலண்ட்டாக இருப்பான். இப்போ அப்படியே தான் ஜிமினோட மென்ஷனும் வந்துடுவான். இப்போ அங்கே உள்ளே போவாங்க. சைடு ஜிமினை நார்மலாக எப்பயும் போல் சாப்பிட்டு ஸோ அவனை ரூமுக்கு போகுவான். இன்சைடு ஜங்குக்கு தான் அப்படியே நின்றுட்டுருப்பான். சைடு ஜிமின் தான் அப்படியே டேர்ன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அங்கே ஜங்குக்கு நின்றுட்டுருப்பான். ஜங்குக் பாஸ்
என் ரூமுக்கு வா பாஸ், என் ரூமுக்கு வான்னு. பாஸ் அது வந்து என் ரூமுக்கு வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின் என்ன பண்ணுவான், அவனோட ரூமுக்கு போயிடுவான். இப்போ ஜங்குக்கும் ஸோ ரொம்ப நர்வஸாக டென்ஷனாக ஜிமினோட ரூமுக்கு தான் போவான். போயிட்டு அப்படியே போயிட்டு நின்றுட்டுருப்பான். அந்த சைடு ஜிமினும் அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ணாமல் நின்றுட்டுருப்பான். இப்போ ஜங்குக்கும் வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் தான் நிற்பான், ஆனால் ஹெட்டை டவுன் பண்ணி நிற்பான். இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருப்பான். சரி ஜிமின் ஜங்குக்கு தான் நம்பறவே இல்லை. சரி ஜிமின் தான் ஜங்குக் ஜங்குக் சொல்லுங்கள். ஆஃபீஸில் என்னமோ சொன்னல, இப்போ சொல்லு. ஆஃபீஸில் சொன்னல, இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லக்கல. இன்சைடு ஜங்குக்கு தான் அது அது லவ் யூ ஜிமின், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லக்கல. இப்போ ஜிமின் தான் இது சொல்ல உனக்கு 2 இயர்ஸ் ஆச்சா? இது சொல்ல உனக்கு 2 இயர்ஸ் ஆச்சான்னு. பாஸ் எனக்கு புரியல. இதை சொல்ல உனக்கு 2 இயர்ஸ் ஆச்சா? என்ன சொல்கிறீங்க? நான் யாருன்னு உனக்கு தெரியல? பாஸ் பாஸ்ன்னு சொல்லாத. நான் யாருன்னு உனக்கு தெரியல? இல்லை தெரியல. உனக்கு ஒன்று சொல்லிட்டா? புரியல. உனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டான்னு. நான் யாருன்னு உனக்கு தெரியலல்ல? இல்லை தெரியல. எப்படி தெரியும்? சாதா நீங்கள் ஃபுல் மப்பில் இருந்தீங்களே, அப்புறம் எப்படி தெரியும்? உனக்கு ஒன்று தெரியுமா? என் உயிரை காப்பாற்றினவனே நீ தான் தெரியுமா? அதே சொல்லிகிட்ருக்கோல்லே இந்த சைடு ஜங்குக்கு தான் அவ்வளோ ஷாக்காக ஜிமினை பார்ப்பான். இப்போ வாங்கடா குட்டி ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு நைட்டு ஒரு 11:30 இருக்கும்டா. ஒரு தெருவில் தான் இந்த பக்கம் ஒரு 10 பேருடா நம்ம ஜிமினை தான் அப்படி துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு ஜிமினும் ரொம்ப ஓடுறான், அவனால் ஓடவே முடியல. இடியட், யார் இவனுங்க? எதுக்கு இப்படி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க? டயாங் காலை பிக் பண்ணு, டயாங் கால் எடு டயாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான்டா ஸோ ஓடிட்டுருக்கான். இந்த சைடு அந்த பர்சன் தான் அப்படி துரத்திட்டு வராங்க. ஃபுல்லாக ரவுடி பசங்க தான்டா, அப்படி துரத்திட்டு வராங்க ஜிமினை. அந்த சைடு ஜிமின் தான் அவ்வளோ ஓடிட்டுருக்கான். போயிட்டு ஒரு 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 எப்படின்னா ஒரு மரம் மாதிரி இருக்கும்டா. ஸோ அங்கே வந்துட்டு அப்படியே மறைஞ்சு நின்றுட்டுருக்கான். இந்த சைடு அவங்க தான் வந்துட்டு எங்கடா போயிட்டோம், இப்போ தாண்டா பார்த்தோம், அதுக்குள்ளே ஆளை காணோம், திருடா மச்சான், இங்கே தாண்டா இருப்பான் எங்கேயாவது திரு, அவனை இன்னைக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த ஆளுங்க தான் அவங்களாம் அப்படியே ஒரு மாதிரி வந்து ரவுடி பசங்களாம் அப்படியே நம்ம ஜிமினை தான் தலைவிட்டுருப்பாங்க. இந்த சைடு ஜிமின் தான் கால் பிக் பண்ணு டயாங் கால் எடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான் டயாங்க்கு. ஆனால் டயாங் வந்து கால் எடுக்கவே மாட்டான். இந்த சைடு இன்னைக்கு அவனை விட்டவே கூடாதுடா, இன்னைக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் ஏன் மேலே கையை வச்சிருப்பான், இன்னைக்கு அவன் ஏதாவது பண்ணியே அவனுடா, வாழ்க்கையில் அவன் மறக்கவே கூடாதுடா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கலே. இந்த சைடு ஜிமின் தான் இதெல்லாம் அப்படியே கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், நர்வஸாகவும் இருக்கும். இப்போ அங்கே ஒரு பர்சன் தான் ஃபுல்லாக அப்படியே சரக்கு அடிச்சுட்டு, எவன்டா இந்த காலேஜெல்லாம் கண்டுபிடிச்சவன், அதை படி இதை படி அதை பண்ணு இதை பண்ணு பப்ப முடிய மாட்டேங்குதுடா அங்கொத்தா, எப்போ பார்த்தாலும் இந்த சொட்ட மண்டை இருக்கான் பாரு. ஐயோ டே ஜங்குக்கா, இன்றைக்கி எக்ஸாம் எழுதினியாடா, இன்றைக்கி ப்ராஜெக்ட் முடிச்சியாடா, அடாடாடாடா போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறான்டா. ஐயோ கடவுளே, என்னெல்லாம் எதுக்கையா படித்தேன், அப்பா அம்மா இல்லை, கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, நானே கஷ்டப்படணும், நானே சம்பாதிக்கணும், நானே படிக்கணும், நானே மேலே வரணும். நான் வாழ்க்கை, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான்டா ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு வந்துட்டுருக்கான்.
இப்போ இந்த சைடு அந்த பர்சன் தான் அவளை வந்து ஜிமினை தான் தடவிட்டுருப்பாங்க. சைடு ஜங்குக்கை பார்த்தோன்னே நம்ம ஜிமின் தான் இவன் பின்னாடி எப்படியாவது போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஜெமீன் வந்து ஜங்குக்கு பின்னாடி அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருப்பான். இந்த சைடு அந்த ரவுடி பசங்களும் அப்படியே தடவிட்டு தான் இருப்பானுங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே என்ன பண்ணுவோன்னா ஒரு கையில் வந்து பீர் பாட்டில் வச்சுட்டு ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பான். ஸோ போனதில் என்னன்னா ஸோ டக்குன்னு வந்துட்டு அந்த ஒரு ஜிமின் வந்து அவங்க பின்னாடி வராங்களா என்னன்னு பார்த்துட்டே வந்த வாக்கிலே ஸோ என்னென்னா ஜங்குக்கு மேலே இடிச்சிடுவாங்க. இடித்த உடனே ஏய் அவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு தான் டேர்ன் பண்ணி பார்த்தா அங்கே ஜிமின் தான். ஸோ பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு மாதிரி பயத்தோடு அந்த பதட்டத்தோட பதட்டத்தோடு அப்படி நின்றுட்டுருப்பான் சைடு. ஏய் யாரா நீ கோழி குஞ்சாட்டம் பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்க. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? பார்க்க பால் புட்டி மாதிரி இருக்க. இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு வந்து ஜிமினோட ஷோல்டரில் ஹேண்டை போட்டு பேசிகிட்டு இருப்பான். இப்போ அங்கே ரவுடி பசங்க தான் அப்படியே வந்துடுவானுங்க. அப்புறம் அங்கே தாண்டா இருக்கோம் வாடப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே. ப்ளீஸ் 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 நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, ப்ளீஸ் எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். சைடு ஜங்குக்கு தான் ஒன்றையா ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான் ஒரு மாதிரி ஆடுற ஐஸோட ஸோ அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்தா அங்கே 4-5 பேர் அப்படியே ஜங்குக்கு சுற்றி தான் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு மாதிரி வந்து நின்றுட்டுருக்காங்க சைடு ஜங்குக்கு தான். ஏய் ஏன்டா நீங்கள் பார்க்க சப்பி போன பெலாக்கோட்டை மாதிரி இருக்கீங்க, என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு கேட்பான். சைடு ஏய் ஒழுங்காக போயிரு, அவனை விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் சொல்கிறான். ஏன்னா விட்டுட்டு போகிறதா? ஏன்னாடா என்னத்தான் விட்டுட்டு போகிறது அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்கு கேட்பான். இப்போ அவனுக்கு தான் உனக்கு பின்னாடி ஒருத்தருக்கால அவனை விட்டுரு, உனக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு அவன் தான் வேணும், நீ கிளம்பி போயிட்டு. ஏய் யாருக்கிட்ட எங்கே யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமாடா? ஜியோன் ஜங்குக் தெரியுமா? ஜியோன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். என் சைடு அவனுங்க தான் டேய் நீ எவனா வேணாலும் இருந்துட்டு போடா, மூடிட்டு அவனை விட்றா முன்ன அப்படின்னு சொல்லக்குள்ள ஏய் என்ன எவனா வேணாலும் இருந்துட்டு போகணுதா? ஏய் நான் யாருன்னு தெரியுமா? முன்ன இவன் யாருன்னு தெரியுமா? என் ஆள் புரியுதா அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே டக்குன்னு டோன் பண்ணி ஜங்குக்கு தான் பார்ப்பான். இந்த சைடு ஜங்குக்கு தான் என் ஆள், உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் எவ்வளோ நெஞ்சலத்து இருந்தால் என் ஆளையே துரத்திட்டு வருவீங்க, உங்களுக்கு அவ்வளோச்சா? டே அவனை யாராவது பார்த்தாவே தூக்கி போட்டு கிளின்னு கிழிப்பேன், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்கு கேட்பான். சைடு ஜிமின் அப்படியே ஷாக்கான மாதிரி ஜங்குக்கு தான் பார்த்துட்ருப்பான். ஏய் இவன் ரொம்ப பேசுகிறான்டா, இவன் ஏதாவது ஒன்று பண்ணணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடிக்க வரான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அவனை ஒரே அடனா ஸோ அப்படியே சாலண்ட்டு போய் அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான். பக்கத்தில் இருக்கவங்களும் அப்படியே ஜர்க் ஆயிடுவாங்க. இந்த சைடு அந்த இன்னொருத்தன் தான் என்னடா ஆள் பார்த்தா பில்லு குச்சியமாக இருக்கும், இந்த போடு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ என் சைடு டேய் நீ போடா, நீ போயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். டேய் போடா, ஒரு அடியில் அவன் போய் அங்கே ஃப்ளாட் ஆகி கிடக்கிறதுலாம் பத்தலையா, நான் இதுக்கு போகணும், நீ போய, நீ தான் நல்லா தடிமாடு மாதிரி இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஒருத்தன். இப்போ அதில் ஒருத்தன் தான் போகுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான் மறுபடியும் ஒரு அடி தான்டா. ஸோ என்ன பண்ண அவனும் போய் சொல்லிட்டு போய் விழுந்துருவான். இவனுக்கு விழுந்ததெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கவனுங்களாம் ஓடியே போயிடுவானுங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் ஓடிட்டானுங்க. பயந்தாங்கோலி பசங்க, ஒரே அடி தான் அடித்தேன், ஓடிட்டானுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே ஸோ அப்படியே டோன் பண்ணி பார்ப்பான். அங்கே ஜிமின் தான் அப்படியே நின்றுட்டுருப்பான். சைடு ஜங்குக்கு தான் சாரி பாஸ் நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியல, ஸோ ஏதோ லவர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், பார்க்க அழகாக க்யூட்டாக மூச்சு குட்டி மாதிரி இருக்கீங்களா, அதான் டக்குன்னு எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அதான் லவர்ன்ட்டேன். ஆள் நல்லா அழகாக தாயா இருக்க,
பரவாயில்லையா, நான் லவராகவே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்டே தான் இருப்பான் ஜங்குக்கை. இந்த சைடு ஜங்குக்கு தான் உன் பேர் என்ன சொன்ன? மறந்துட்டேன், நான் உன்னை மோச்சின்னே கூப்பிட்றேன். மோச்சி பாய், பார்த்து சேஃபாக போ, நானும் போகிறேன். என் வாழ்க்கையை நினச்சா தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே புலம்பிக்கிட்டே அப்படியே போகிறான். இப்போ நம்ம ஜிமின் ஹேண்டை ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க. அப்படியே ஜிமின் டேர்ன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அது நம்ம டயாங் தான். என்னடாச்சு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின் என்ன பண்ணுவான், அப்படியே டேர்ன் பண்ணி ஜங்குக்கை தான் பார்ப்பான். ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படியே டேர்ன் பண்ணிகிட்டே போவான். இந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக்கை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இந்த சைடு டேங்கு கிட்ட எதுவுமே பேச மாட்டான். அவன் பாட்டில் கிளம்பி அப்படியே போயிடுவான். இன்சைட் டேங்கு பின்னாடி ஜிமின் சொல்லிட்டு போவான். இப்போ அதை தான் அப்படியே ஜங்கு கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். இன்சைடு ஜிமின் தான். இப்போ தெரியுதா நான் யாருன்னு? நீ தான் சொன்னி மூச்சிக்குட்டின்னு. மூச்சிக்குட்டி தான் நான். அன்றைக்கி சும்மா நாங்கள் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் இவனுக்கு தேவையில்லாமல் அவனுக்கு எங்களை ஒரு மாதிரி பேசிட்டானுங்க. நான் ஒரு கோவத்தில் அடிச்சிட்டேன். ஸோ அதுக்குன்னு என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை மிஸ்பிஹேவ் பண்ண வந்தானுங்க. அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நான் ஹெல்ப் கேட்டேன். ஆனால் அந்த டைமில் அவனாலையும் வர முடியல. ஆனால் அந்த டைமில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண. என்னை ஹெல்ப் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அவன் ஏன் ஆள் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜங்கு. அதுக்கப்புறம் உன்னை நான் எவ்வளோ டைம் கிளம்பி பார்த்துறேன், ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் என் கண்ணுக்கே சிக்கலை. ஆனால் ஒரு ஃபைன் டே நான் ஒரு ஆஃபீஸ் விஷயமா மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரலான்ட்டு வந்தேன். வந்துட்டுருக்கிறப்ப திடீர்னு மழை வந்துருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், என்னோடய காருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடந்து வேகமாக ஓடலான்ட்டு ஓடிட்டுருக்கல. அப்போ உன்னை பார்த்தேன். அங்கே அவ்வளோ அழகாக நீ ஒரு எல்லோ கலர் கொடை ஒன்று வச்சுட்டு நீ நடந்துட்டு எனக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஹலோ பாஸ், ஏன் இப்படி மலையில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையை என்கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டில் அந்த கஃபேக்குள்ளே போனேன். அப்பயும் நீ என் ஃபேஸை நீ பார்க்கல, நீ பார்த்துருப்பேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. எனக்கு எப்படி ஒரு மாதிரி ஏதோ தொலைஞ்சி போன ஒரு பொருளை கிடைச்ச மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உன்னை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற எல்லாமே சர்ச் பண்ணி எல்லாமே இது பண்ணதுக்கப்புறம் தான் உன் கண்ணு பாடுற மாதிரி என்னோடய கம்பெனிக்குள்ள நான் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி பண்ணினேன். அங்கே எனக்கு எந்த ஒரு ஜாபுமே கிடையாது. ஆனால் உனக்காக நான் இன்டர்வியூ வச்சதுக்கப்புறமேட்டு அதில் எத்தனையோ பேர் வந்தாங்க. உனக்காக நான் வெயிட் பண்ணி எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி அப்புறம் உன்னை பார்த்ததுக்கப்புறம் உன்னை செலக்ட் பண்ணி நான் என் கம்பெனிக்குள்ளே உன்னை கொண்டு வந்தேன். என் கண் எதிர நீ இருக்கணும்னு எல்லாம் முடிவு பண்ணி தான் என்னோடய வீட்டுக்கு உன்னை ஸ்டே பண்ண வச்சேன். என்னோடய ஆஃபீஸில் உன்னை ஒர்க் பண்ண வச்சேன். என் கூடவே நீ 24 hours இருக்கணும்னு என் கூடவே எல்லாம் பண்ணணுன்றதுக்காக தான் உன்னை என்னை பர்சனல் செக்யூரிட்டியாக நான் ஃபிக்ஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் எல்லாம் சொல்கிறான். இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்ருப்பான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்லன்னு நினைக்கிறேன்டா. ஜிமின் ஃபஸ்ட்டில் இன்டர்வியூ எடுத்தப்போ ஏன் ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணான்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இன்சைடு ஜங்குக்கு தான் அப்படியே டீர் ஐஸோட ஜிமினை தான் பார்ப்பான். இன்சைடு ஜிமினுக்கும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடும். ஜங்குக்கா, எல்லாத்தோட பார்வையில் நான் ரூடு இப்படி தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் உன்கிட்ட இருக்கிறப்ப மட்டும் அந்த ரூட்னஸ் அதிகம் காட்ட மாட்டேன் ஜங்குக்கா. ஏன்னா உன்கிட்ட எனக்கு அது காட்ட தெரியாது. உன்கிட்ட நான் நானாக இருக்கணும்னு நினச்சிருக்கேன், புரியுதா? ஆனால் அதையும் மீறி என்னோடய ரூல்ஸை நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். ஏன்னா நான் அப்படியே இருந்துட்டேன். நான் எதுக்கும் இறங்கி போக மாட்டேன். நான் இப்படி தான் அப்படின்னு அதனால தான் உங்ககிட்ட கூட நான் அந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டது கூட எனக்கு
அதை எப்படி என்னோடய லவ் எப்படி உனக்கு புரிய வைக்கணும்னு தெரியல. அதனால தான் நான் உன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருக்கலாமான்னு கேட்டேன். ஆனால் எனக்கு தெரியல ஜங்குக்கா, உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா யாரும் என்னன்னு தெரியாமல் அந்த இடத்துல என்னை என் உயிரை காப்பாற்றினேன். ஏன் ஆளுன்னு சொல்லி அந்த இடத்துல நின்னேன். ஸோ வேறு யாராவது இருந்திருந்தால் கூட அத்தனை பேர் பார்த்ததுக்கு இட்டுட்டு ஓடி இருப்பாங்க, அவங்களோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல நீ ஸ்ட்ராங்காக நின்று என்னை காப்பாற்றின. அதனால தான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என்னோடய லைஃபு, நீ தான் என்னோடய உயிர். ஸோ நீ இல்லாத ஒரு லைஃப் நான் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு உன்னை நான் என்னோடய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தால் அது நீயா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய லவ்வை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரில ஜங்குக்கா. அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். ஸோ சாரி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான் ஸோ அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னாமே நம்மளோட நாம் வந்து எப்படி என்னன்னு தெரியாமலே நம்மளை எந்த அளவுக்கு ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினை போய் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இந்த சைடு ஜிமினும் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின் என்ன சொல்கிற நீ? ஆமாம் ஜங்குக்கா, உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் நான் வளர்ப்பு அந்த மாதிரி. எனக்கு சின்ன வயசுல எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. என்னோடய அங்கிள் தான் என்னை வந்து வளர்த்தது எல்லாமே. ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாதிரி இருந்து பழகிட்டேன் ரூடாகவே. அதனால் நான் யாரையும் என் கூட சேர்த்துக்க மாட்டேன். ஆனால் எப்போ உன்னை பார்த்தேன்னு உன்னை விடக்கூடாது அப்படின்றதுல நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதனால தான் நான் எல்லாம் பிளான் பண்ணி உன்னுடைய லைஃப்குள்ளேயும் நான் தான் வர வச்சேன், என்னோடய ஆஃபீஸ்க்கும் நான் தான் வர வச்சேன். ஆனால் அன்றைக்கி மீட் பண்ணது எல்லாமே எதார்த்தம் தான். என்னோடய லைஃப்பில் நீ வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா தெரியல ஜங்குக்கா. ஆனால் நான் ஹாப்பியாக இருக்கணும்னா அதுக்கு நீ வேணும். நீ இருந்தால் என்னோடய லைஃப் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. நீ இல்லைன்னா என்னோடய லைஃப்பில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே போயிட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ ஜிமினா, லவ் யூ. ஒரு இது சொல்லுவாங்க, நம்மளை ரொம்ப லவ் பண்ணுற பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஸோ லைஃப்பில் இருந்தாவோ நம்மளோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையாலுமே நான் ரொம்ப லக்கி பர்சன் ஜிமினா, ரொம்ப லக்கி பர்சன். ஏன்னா நான் லவ் பண்ணுறதை விட என்ன இந்தளவுக்கு லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் லவ் யூ ஜங்குக்கா, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்குவாங்க. ஸோ நைட் அப்படியே தான் போகும். இப்போ ஜங்குக்கு என்ன சொல்லுவானா, ஸோ என் லைஃப்பில் எனக்கு யாரும் கிடையாது ஜிமினா, அப்பா அம்மா சொந்தன்னு சொல்ல யாரும் கிடையாது. ஆனால் என்ன உயிராக நினைக்கிற எனக்கு ஒரு உயிர் கிடச்சிருக்கு. ஸோ உண்மையிலுமே நான் ரொம்ப லக்கி பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா ஜிமினை ஹக் பண்ணிக்கிறான். ஜிமினும் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அன்னைக்கு டே அப்படி தான் போயிருக்குண்டா. ஸோ இப்போ அப்படியே தான் டேஸஸ்க்கு ஸ்கிப் ஆகும். எங்களோட லவ் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த பக்கம் ஜங்குக்கு ஜிமினை விடுறதே கிடையாது, ஒரு செகண்ட் கூட விடுறது கிடையாது. அங்கேயும் இங்கேயும் போக்கொள்ளையும் டீஸ் பண்ணுறதும் ஒரு மாதிரி வந்து லவ் டார்ச்சர் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி பண்ணுறதும் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு ஜிமின்னு ஸோ அந்த ஆஃபீஸில் ரொம்ப ரூடாக இருந்தவன் இப்போ ஒரு மாதிரி எல்லாத்துட்டையும் ஸ்மைல் பண்ணி பேசுகிறான். அங்கே இருக்க ஒர்க்கர்ஸு நம்ம ஜிமின் சாரா இது அந்த அளவுக்கு வந்து நம்ம ஜிமின் மாறிட்டான். இப்படி தான் அவங்க டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜங்குக்கு தான் ஜிமினோட கேபினுக்கு தான் வரான். வந்துட்டு ஸோ வந்து ஒரு ஃபைல் காட்டி, ஜிமின் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் புரியல, என்னென்னு சொல்லிடுறியா அப்படின்னு கேட்கக்குள்ள இந்த சைடு ஜிமினும் அப்படியே ஜங்குக்கு பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போக சொல்லுவான். இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவானா, ஸோ பக்கத்தில் ஒரு ஷோபா இருக்குண்டா, போய் அங்கே போய் சிட் பண்ணிக்குவான். ஜிமின் என்னன்னு பார்ப்பான். இந்த சைடு ஜங்குக்கு தான் மறுபடியும் ஏதாவது டவுட்டாக இருந்தால் நான் அவங்ககிட்ட கிளியர் பண்ணிட்டு போயிடலாம்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமினும் ஸ்மைல் பண்ணிவிட்டு நாட்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அம்பாட்டில் வந்துட்டு ஒர்க்கு பார்த்துட்ருக்கான். இந்த சைடு ஜங்குக்கும் அவனோட ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்கான்.
இப்போ ஜிமின் தான். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கல ஒரு மாதிரி வந்து டயர்டாக இருந்தா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அந்த எப்படின்னா சொடக்கெல்லாம் எடுப்பாங்களே அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க. எடுத்துகிட்ருக்குள்ள இந்த இந்த பக்கம் அப்படியே ஜங்குக்கை தான் பார்ப்பான். இந்த சைடு ஜங்குக்கு அவ்வளோ அழகாக அவளோட ஃபைல் பார்த்துட்ருக்கிறது, அந்த ஃபேனில் வந்து அவனோட ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி மர்சியாக இருக்கிறத ஒரு மாதிரி பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பான் நம்ம ஜங்குக்கு. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி நம்ம ஜங்குக்கை பார்த்துட்ருக்குள்ள இன்சைடு ஜங்குக்கு தான். ஸோ டக்குன்னு ஏதோ நம்மளை யாரோ பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த இது தெரியுமில்ல. ஸோ அப்படி நிமிர்ந்து பார்க்குறப்ப நம்ம ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கு அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். இன்சைடு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜிமின் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஸோ டக்குன்னு வந்து என்ன பண்ணிடுறான்னா அவன் ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் இங்கே வா. எதுக்கு? இங்கே வா. எதுக்கு? எனக்கு ஒர்க் இருக்குது. உன் வேலையை பாரு. நீ வாடா. எனக்கு ஒர்க் இருக்குது ஜங்குக். மூச்சுக்குட்டி இங்கே வா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டர்ன் பண்ணி ஜங்குக்கை தான் பார்ப்பான். என்ன? இங்கே வா. எதுக்கு? வா இங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஏந்திரிச்சு நம்ம ஜங்குக்கிட்ட தான் வருவான். வந்துட்டு பக்கத்தில் நிற்பான். என்ன அப்படின்னு சொல்லக்கொள்ளே சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா அந்த ஃபைலை தூக்கி ஒன் சைடை வச்சுட்டு ஜிமினை இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வச்சுட்டு ஜிமினோட நெக்கில் ஜங்கு என்ன பண்ணுற மூச்சுக்குட்டியை நான் ரொமான்ஸ் பண்ணுறேன், கிஸ் பண்ணுறேன். ஜங்கு ஏன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குன்னா என்ன அவ்வளோ நேரமாக ரசித்து பார்த்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. டேய், நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ என்னை பார்க்குறது. அது சும்மா பார்த்தேன். சும்மாவா பார்த்த நீ? ஆமாம். ஜங்கு என்ன பண்ணுற? ஜங்கு இது ஆஃபீஸ்டா? பரவாயில்ல இருக்கட்டும். என் ஒய்ஃபையோட ஆஃபீஸ் தானே. ஸோ நான் வந்து பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதுக்கு அது வேறு இது வேறு அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினோட நெக்கில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். இந்த சைடு ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி ஆகுது. இப்போ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்து ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணி அவனோட லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஜங்கு என்ன பண்ணுற? அதுவா என் ஒய்ஃபை கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிஸ் பண்ணுறான். சைடு ஜிமின் தான் ஜங்கு நீ ஓவராக பண்ணுற, நீ கிளம்பி உன்னோட கேபினுக்கு போ, எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு ஜங்குக்கு தான் எனக்கும் ஒர்க்கு தான் இருக்குது, என் ஒய்ஃபை கொஞ்சிற மாதிரி, அதை கொஞ்சிட்டு நான் அப்புறமேட்டு போகிறேன். ஜங்கு நீ ஓவராக பண்ணுற, பூ கம்மன்னு கிளம்பி கேபினுக்கு. போகிறேன் கொஞ்ச நேரம் ஒன்று ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போகிறேன். ஜங்கு வேணாம் சொன்னால் கேளு, 5 minutes ப்ளீஸ், ஒரே ஒரு கிஸ் மட்டும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைட் ஜிம்மின் தான் அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பி போ ப்ளீஸ்டா, ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ். ஜங்கு நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, இங்கே பாரு, நம்ம லவ் சொன்னதுக்கப்புறம் நீ இன்னும் என் கூட எதுவுமே பண்ண கிடையாது. உன்னை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா, அது அந்த லிப்பு பாடி. நான் உன்கிட்ட லவ் சொல்கிறதுக்கு முன்னாடியாவது உன்னை அணுவணுவாக ரசிச்சேன்டா, ஆனால் சொன்னதுக்கப்புறம் என்னை கேட்டே விடலாம். இங்கே அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் முடியாது, நான் இன்றைக்கி ஒன்று பண்ணியே ஆகணும். ஜங்குக் இது வந்து ஆஃபீஸு, அது எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஜிமினுக்கு போயிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக லிப்பில் கிஸ் பண்ணுவான்டா. அப்படின்னு கிஸ் பண்ணக்குள்ளே இந்த சைடு ஜிமினும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனும் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ எவ்வளோதான் அவனும் அமைதியாக இருப்பான்.
இப்போ 2 பேரும் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜிமினும் தான். அவங்களோட அப்பர் லிப் லோயர் லிப் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக அப்படியே ஒரு மாதிரி சக் பண்ணி பைட் பண்ணி அந்த கிஸ்ஸு ஒரு 2 மினிட்ஸ்க்கு போகுதுடா. இதே மாதிரி ஒரு மாதிரி செம்மையாக கிஸ் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட ஷர்ட் போட்டுன்னு ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறான். அதே மாதிரி தான் ஜிமினும் ஜங்குக்கோட ஷர்ட் பட்டன் அப்படியே ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறான். இப்போ அங்கே ஜிமினோட கேபின் டோரு தான் நாக் ஆகுதுடா. இந்த சைடு 2 பேருமே அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அந்த நாக் பண்ண அந்த டோர் சைடு தான் பார்க்குறாங்க. பார்த்து 2 பேருமே ஷாக்காக வெய்யடா. ஸோ வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ஜமீன் தான் டக்குன்னு ஏந்திரிச்சு அவனோட சேரில் போய் உட்காந்துட்டு அவன் ஷர்ட் பட்டெலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹேர் எல்லாமே ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுறான். அதே மாதிரி தான் அந்த சைடு ஜங்குக்கும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து அந்த டோரை வந்து போய் ஜங்குக்கு தான் ஓப்பன் பண்ணுறான். இந்த சைடு ஜெமீன் தான் அப்படியே ஃபைலை பார்த்துட்ருக்கான். ஸோ அதே மாதிரி தான் அங்கே ஜங்குக்கு போயிட்டு ஜெமீன் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். இப்போ அவங்க வந்துட்டு மேனேஜர் வந்திருப்பாங்கடா. வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜெமீனும் அதை கரெக்டாக பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த மேனேஜர் தான் ஜெமினியும் ஜங்குக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ வியடா இந்த சைடு ஜெமீன் தான் என்ன பார்க்குற? இல்லை பாஸ், ஃபைல் தலைகீழ இருக்குது, நேராக வைங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சைடு ஜெமீன் தான் அப்போ தான் ஃபைலை பார்ப்பான். அது பார்த்தா தலைகீழ் இருக்கும். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிரும். ஸோ அப்புறம் நேராக நிறுத்தி வச்சிருவான் இந்த சைடு. இப்போ ஜிமின் தான் ஸோ அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணி அப்படியே ஃபைலை பார்த்துட்ருப்பான். இந்த சைடு ஜங்குக்கு லைட்டாக சிரிப்பு வந்துடும். இப்போ அந்த மேனேஜர் தான் ஜங்குக் சார் இல்லை நெக்கில் லிப்ஸோட அந்த லிப்டிக் மார்க் இருக்குது, ஸோ அது கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மேனேஜர் சொல்லுவாங்க. இந்த சைடு 2 பேர்த்துக்குமே ஆக்வர்ட் ஆயிரும்டா. 2 பேருமே ஹர்ட்டை டவுன் பண்ணிக்குவாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்டு மேனேஜர் ஸோ இதை வெளியில் எதுவும் சொல்லிடாதீங்க, நாங்களும் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் ஸோ இது கொஞ்சம் சீக்ரெட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் மேனேஜர் ஓகே பாஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஃபைலை வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க. இப்போ டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே தலையில் அடிச்சுட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஆக்வர்டாக அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஸோ தலையில் ஹேண்ட் வச்ச மாதிரி 2 பேருமே பார்த்து லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவான், பட் ஒய்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைல் எடுத்துகிட்டு அவன் வெளியே போயிடுவான். இந்த சைடு ஜெமீன் தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு நாட்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்படியே தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகும்டா. இப்போ அப்படியே தான் ஈவினிங் ஆகும். ஸோ இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஒர்க்கு தான் பார்ப்பாங்க. இப்போ கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறமேட்டு ஜிகுக்கர்ஸ் வந்து அவங்க வந்து இது மாதிரி நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதை வந்து ரிலீவ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ மீடியா முன்னாடியே இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் இன்னும் ஃபியூ மந்த்தில் வந்து நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் அவ்வளோ அழகாக ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்குண்டா. இப்போ ஜிகுக்கு 2 பேருமே அப்படியே வீட்டுக்கு தானே வந்திருப்பாங்க. வந்த உடனே இந்த சைடு ஜங்குக்கு தான் அவனோட ரூமுக்கு போயிருப்பான். பின்னாடியே ஜிமின் பின்னாடியே போயிட்டு ஸோ அவங்க போயிட்டு அப்படியே ஜங்குக்கு இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுவான். அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுன்னா அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வா, இப்படி பாதியிலே விட்டுட்டு வராத, எவ்வளோ நேரம் நானும் இந்த மாதிரி அப்படியே எதுவுமே இது பண்ணாத மாதிரி சைலண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் நானும் தான் ஒய்ஃபி எவ்வளோ நேரம் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜிமினை போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுவான். இவங்க 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிக்குவாங்கடா. ஸோ 2 பேரும் இந்த மாதிரி மாற்றி கிஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்களோட ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு அந்த வீட்டிலே போயிட்டு அப்படி பொத்துன்னு விழுவாங்க 2 பேருமே.
விழுந்துட்டு அந்த பெட்லேயே அப்படியே உருண்டு பெறன்ற அளவுக்கு அந்த மாதிரி கிஸ் பண்ணிக்குவாங்க. செம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த கிஸ் இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஜிமினோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணி பைட் பண்ணி செம்மையாக இக்கி மார்க் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி தான் ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கோட பாடியெல்லாம் அவனோட நெயில்ஸை வச்சு ஒரு மாதிரி கீறுறதும், ஒரு மாதிரி ஹேண்டை வச்சு அதிலே பைட் பண்ணுறதும், அவன் ஆர்ம்ஸு அவன் செஸ்ட்டு எல்லாம் ஒரு மாதிரி பைட் பண்ணுறதும் செம்மையாக அங்கே பைட் பண்ணி செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருமே அப்படியே அந்த பெட்டே ஒரு வழி பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உருண்டு புரண்டு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினை வந்து அப்படியே படுக்க வச்சுட்டு, ஸோ அவனோட ஃபேண்ட்டு பேண்டேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி தான் ஜிமினோட தான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ அப்படியே போயிட்டு ஜிமினுக்கு இன்செட் பண்ணுறான். அந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து மூவ் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு தான் பேபி பாய் பேபி பாய் பேபி பாய் அப்படிதான் 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 மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கும் செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்கான். அந்த சைடு ஜிமினும் ஆ ஆ ஆ ஜங்கு பொறுமையாக பண்ணுறா பொறுமையாக பண்ணுறா ஃபீட் எதுக்குடா இவ்வளோ ஃபீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செம்மையாக வந்து 2 பேரும் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி அவங்களுக்குள்ள ஃபுல்லாக மேக்கவுட்லாம் முடிஞ்சு, ஸோ நைட்டு ஃபுல்லாக செம்மையாக மேக்கவுட்லாம் முடிஞ்சு இப்போ அப்படியே தான் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா ஆகுது. ஸோ ஜிக்குக்கு 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு வேக்கப் பார்க்குறான். ஏஞ்சிட்டு பார்த்தா நம்ம ஜிமின் தான் நல்லா க்யூட்டாக அழகாக ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு, ஸோ அவ்வளோ ஃபேஸ் மாதிரி ஒரு பவுட்டி ஃபேஸ் வச்சுட்டு தூங்கிட்டுருக்கான். இன்சைடு ஜங்குக்கு தான் அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஸோ ஜிமினுக்கு வந்து அந்த ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி மர்சியாக இருக்கும்லடா, ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இதில் தான் நம்ம எங்கன்னு எப்பட்றா பகலில் ஆஃபீஸில் பார்த்தா அந்த கோல்டு லுக்கில் அப்படி இருக்க, அந்த ஐஸை வச்சு இந்த குட்டி ஐஸை வச்சு எல்லாத்தையும் அப்படியே மெல்ட்டிகிட்ருக்க, பட் இங்கே பாரு என்கிட்ட ஒரு பேபி மாதிரி க்யூட்டாக தூங்கிட்டுருக்க, இதில் தாண்டா நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லிகிட்டு இருக்கான். இன்சைடு ஜிமின் தான் அப்படியே நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான். இதே மாதிரி என்கிட்ட க்யூட்டாக பொட்டி பாம்பா சைலண்ட்டாக இரு, அது போதும், வேறு ஒன்றும் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் அது போதுமா, வேறெல்லாம் எதுவும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹே ஒய்ஃபி, நீ தூங்கிட்டு தான் இருக்கு, ஏஞ்சிட்டியா? தூங்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன். இப்படி வந்து நச்சுன்னு கொடுத்தா எப்படி தூக்கம் வரும் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். சரி ஜங்குக்கு தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமினும் ஹக் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்லேயே கிஸ் பண்ணுறான். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ், இந்த பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிறான். சரி ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா சொல்லு ஒய்ஃபி, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஆமாண்டா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். போதும், எவ்வளோ நாளாக நம்ம இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது போதும், இதுக்கு மேலே நம்ம மேரேஜ் பண்ணி நம்ம ரியல் லைஃப்குள்ளே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் பண்ணிக்கலாமே, உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமினும் ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த முரட்டு பையனை, ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா என்னத்தை அன்னைக்கு என்னை அந்த ரவுடிக்கிட்டேருந்து காப்பாற்றினால அந்த முரட்டு பையனை, நான் அந்த முரட்டு பையனை தான் லவ் பண்ணேன், ஆனால் என்னன்னு தெரியல என்கிட்ட வந்ததுக்கப்புறம் க்யூட்டாக ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணுறேன். அந்த ரவுடி பையன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து
ஜிமின் கேட்பான் இப்போ ஜங்குக்கு தான், ஓ உனக்கு அந்த ரவுடி பையன் தான் வேணுமா, இந்த க்யூட் பன்னி வேணாமா, எனக்கு இந்த க்யூட் பன்னிலாம் வேணாம், எனக்கு அந்த ரவுடி பையன் தான் வேணும், நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இன்சைட் ஜங்குக்கு தான், அப்படியா வைஃபி, அப்போ இனிமேல் உனக்கு அப்படி தான் வருவான். அப்படியா, ஆமாம் உனக்கு எப்பயுமே ரகடான பண்ணி தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். சரி ஜிமின் தான், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். சைடு ஜங்குக்கும் ஜிமின் ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, இந்த 3 ஷார்ட் நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த லாஸ்ட்டு பார்ட் வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா 1 லைக் 1 கமெண்ட், ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாட்டா, பாய் பாய். உயிர் உருவாத ஒரு குலைக்காத